வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் இன்று கடல் சுவர வேல்விட்ட படலம். கடல் சுவர வேல்விட்ட படலம் உக்கிரபாண்டியன் மதுரையை அழிக்க வந்த கடலை சுந்தரபாண்டியனார் கொடுத்தருளிய வேலை விட்டு வற்றச் செய்து மதுரையை காப்பாற்றியதை விளக்கி கூறுகிறது. மதுரையை அழிக்க எண்ணிய இந்திரனின் சூழ்ச்சி சோமசுந்தர பாண்டியனின் கனவில் தோன்றி மதுரையை காப்பாற்றியதாக சொல்லப்படும் இந்த கதை சிவபெருமான் சித்தராக வந்து உக்கிரபாண்டியனை வேல்படையை கடலின் மீது எரியச் செய்து மதுரைக்கான ஆபத்தை விளக்கியது ஆகியவையும் இந்த படலத்தில் காணலாம். படலம் என்பது கதை என்பதை முன்பே சிந்தித்திருக்கிறோம். இந்த படலம் திருவிளையாடல் புராணத்தில் மதுரை காண்டத்தில் 13வது காண்டமாக உள்ளது. வஞ்சனை எண்ணம் கொண்டவர்களோடு சேர்ந்து மற்றவர்களுக்கு தீயது செய்தால் கண்டிப்பாக அவர்கள் தண்டிக்கப்படுவர் என்பதை இந்த படலம் விளக்கி கூறுகிறது. இனி கடல் சுவர வேல்விட்ட படலம் பற்றி சிந்திப்போம். சுந்தரபாண்டியனார் தடாதகை ஆகியோரின் குமாரரான முருகக் கடவுளை ஒத்த உக்கிரபாண்டியன் மதுரையை சிறப்புற ஆட்சி செய்தான். மதுரையின் வளம் குன்றாது இருக்க உக்கிரபாண்டியன் 96 வேள்விகளை செய்து முடித்தார். இன்னும் 4 வேள்விகளை குறைவின்றி செய்து முடித்தால் உக்கிரபாண்டியனுக்கு இந்திர பதவி கிடைத்துவிடும் என்று எண்ணி தேவர்களின் தலைவனான இந்திரன் உக்கிரபாண்டியனின் மீது பொறாமை கொண்டான். இந்திரனின் பொறாமையால் அவனுடைய மனதில் சூழ்ச்சி ஒன்று உருவானது. அதன்படி அவன் கடல் அரசனை அழைத்து மதுரையை அழிக்கும்படி கூறினான். கடல் அரசனும் இந்திரனின் பேச்சுக்கு உடன்பட்டு மதுரையை அழிப்பதாக இந்திரனுக்கு வாக்குறுதி அளித்தான். கடல் அரசன் இந்திரனுக்கு அளித்த வாக்குறுதியின்படி மதுரையை அழிப்பதற்காக பெரும் சீற்றத்துடன் ஊழிக்காலத்தினை ஒத்த அழிவினை மதுரையில் உண்டாக்குவதற்காக பொங்கி எழுந்து மதுரையை நோக்கி வந்தான். கடலரசன் நள்ளிரவில் மதுரையின் கிழக்கு பகுதியை அடைந்தபோது சொக்கநாதர் உக்கிரபாண்டியனின் கனவில் சித்தர் வடிவில் தோன்றினார். பாண்டியனே, உன்னுடைய மதுரை நகரினை அழிக்கும் பொருட்டு கடலானது பொங்கி எழுந்து வருகிறது. நீ உன்னுடைய வேள்படையை கடலின் மீது ஏவி அதனை வெற்றி பெற்று மதுரையை காப்பாயாக என்று எச்சரிக்கை வார்த்தை கூறி மறைந்தார். சித்தரின் எச்சரிக்கை வார்த்தை கேட்டு கண்விழித்த உக்கிரபாண்டியன் தனது அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து விரைந்து சென்று பேரொளியோடு வருகின்ற கடலினை பார்த்து வியந்து நின்றான். அப்போது பாண்டியனின் கனவில் வந்த சித்தமூர்த்தி நேரில் அவ்விடத்துக்கு வந்தார். பின் உக்கிரபாண்டியனை நோக்கி, பாண்டியனே, இனியும் காலம் தாழ்த்தாது உன்னிடம் உள்ள வேள்படையை கொண்டு பொங்கி வரும் கடலினை வெற்றி கொண்டு மதுரையை விரைந்து காப்பாய் என்று கூறினார். சித்தமூர்த்தியின் வார்த்தைகளை கேட்டவுடன் உக்கிரபாண்டியன் தன்னிடமிருந்த வேள்படையின் கூரிய முனை கடலில் படுமாறு வளஞ்சுழித்து வீசி எறிந்தான். கூரிய வேலின் நுனி கடலில் பட்டவுடன் கடலானது சுர்ர என்று ஒளியுடன் வற்றி வலிமை இழந்தது. உக்கிரபாண்டியனின் கணுக்கால் அளவுக்கு குறைந்தது. மதுரைக்கு கடலினால் வந்த பெரும் ஆபத்தும் விலகியது. உக்கிரபாண்டியன் அருகில் நின்றிருந்த சித்தமூர்த்தி மறைந்து அருளினார். அவர் வானத்தில் உமையமுமையோடு இடப வாகனத்தில் காட்சி அருளினார். உக்கிரபாண்டியன் அவரை துதித்து போற்றினான். இறைவனார் திருக்கோவிலுக்குள் புகுந்து அருளினார். உக்கிரபாண்டியனும் இறைவனாரை திருக்கோவிலினுள் சென்று வழிபாடு செய்தான். பல விளை நிலங்கள் திருக்கோவிலுக்கு சொந்தமாக்கிய உக்கிரபாண்டியன் மதுரையை இனிது ஆட்சி புரிந்தான். வஞ்சனை எண்ணம் கொண்டவர்களோடு சேர்ந்து மற்றவர்களுக்கு தீயது செய்தால் தீச்செயலில் ஈடுபடுபவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவர் என்பதே கடல் சுவர வேல்விட்ட படலம் கூறும் கருத்தாகும். அன்பு நேயர்களே, இது சேனல் ஜி. திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் நாளை இன்னொரு படலத்தை சிந்திக்க எடுத்துக்கொள்வோம். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டு ரசியுங்கள். உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.